ஹலோ 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 ஜி, குட் ஈவினிங். சொல்லுங்க. பண்றேன் சொல்லுங்க. ஜி. நம்ம இது இப்போ ராமர், அயோத்தி ராமரோட கும்பாபிஷேகம் இப்போ கோவில்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா ஜி? ஏன்னா நாங்க இந்த நிகழ்ச்சியில ஒரு பொறுப்பாளராக. ஆமா 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 ஒரு மேரேஜ் வந்தீங்களா? ஆமா ஆமா ஜி. ஆமாம்மா, அது மாதிரி இல்லை நாட்டாரோட. இல்ல ஏதாவது ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? அதான் ஹெச்ஆர்என்சில இருந்து வந்திருக்குங்களா ஜியோ? ஜியோ மாதிரி இல்ல, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா? ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்துக்கூடாதுல்ல ஜி. ஜியோ நாளைக்கு போட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடுமாம்மா? நாளைக்கு அப்புறம் நீங்க எப்படி அலோவ் பண்ணி எனக்கு பிரச்சனை ஆயிடும். இல்ல இல்ல, அவங்களும் உங்களை கேட்க முடியாதுல்ல. நீங்க ஜியோ போட்டா தானே அது ஆத்தரைஸ் தான் வரும். நீங்க ஜியோ போட இப்ப அவங்க இல்ல இல்ல ஜி, ஓரலா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேற, நம்ம ஜியோ மாதிரி கொடுக்கறது வேற. ஜியோ தான் ஆத்தரைஸ்டு. இப்ப அவங்க ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்ப அங்க நம்ம தானே அங்க நாளைக்கு எல்லா இடத்துலயும் நடக்காம உங்க இடத்துல இல்ல. இப்ப நீங்க இப்ப இதை எதிர்ப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா, ஏன்னா எனக்கு ஜியோ இருந்து தமிழ்நாடு எங்கேயுமே நடக்கலையே, நடக்காம இங்க மட்டும் நடந்தா இல்ல. தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கணும்னு இல்ல ஜி, எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது. இல்ல இதை எதிர்க்கிறதுக்கான ரீசன், இது கோவிலோட விஷயம். நம்ம எல்இடி உள்ள வச்சு நிறைய கும்பாபிஷேக நிகழ்ச்சிலாம் அங்கங்க ரிலே பண்ணுவோம். இது யூஸ்வலா எல்லா கோவிலையும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது. அதே மாதிரி கோவில்ல நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்கள கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமர் அப்புறம் பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான். இப்போ ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணணும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம், மாறி வருது, அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. வைஷ்ணவ கோயில் தான் இது. கோயில்ல பண்றாங்களா? பண்றாங்களே. இங்க ஆஞ்சநேயர் கோயிலாண்ட எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம். ஆஞ்சநேயர் கோயில் எங்க? ஆஞ்சநேயர் கோயிலே தான், பூந்தமல்லி தான். அது எப்படி பண்ணுவாங்க? அதுவும் நம்ம கண்ட்ரோல் தானே? இல்ல ஜி, எல்லா இடத்துலயும் தான். ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா, அதாவது இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, அதுல இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா? லாஸோ ஏதாவது ஜுடிஷியரி லாஸ் இருக்குங்களா? சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நாங்க எங்க நிலைமையில தான் என்ன சொல்றீங்களோ அது சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இது இல்லாம இது ஒரு மேஜர் ஹிந்துஸ் 80% மேல நம்ம இருக்கிறோம், சரிங்களா? ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம், அந்த ஊர்வலம், ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது, நம்ம இந்தியால பிறந்தவர், அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி முஸ்லிம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி நீங்க தமிழ்நாட்டுல தடுக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஜியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜியோ உங்களுக்கு வந்திருக்க அந்த மத்ததுன்னா நீங்க பாருங்க, எனக்கு இது தெரியல, ஐடியா இல்ல. நீங்க பாத்து பண்ணுங்க. நான் பத்தி அலோட் இல்லன்னு இருக்காங்க, அவ்வளவுதான். என்னோட இதை நான் சொல்லிட்டேன். இல்ல அலோட் இல்லன்னு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. அது ஜியோவா இருந்ததா நான் அதை ஒத்துக்கிறேன் நானு. ஏன்னா அந்த ஜியோ வச்சு நாங்க ஃபர்தரா பேசுவோம் இல்லீங்களா, இதுமே லீகலா போனோம். எங்களால முடிஞ்ச அது வேற ஜி, அது வேற. இது பெரும்பாலான பொதுமக்களோட இது நம்ம இந்த விஷயத்த ரொம்ப நாளா ஒரு 10-15 டேஸாவே கொடுத்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம், பெருமாள் கோவில்ல நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல. கேட்கணும்ல, எங்களை யாரும் கேட்கவே நீங்க. எது ஜி? இது போல பண்ண என்ன கேட்கவே இல்ல, யாருமே பர்மிஷன் கேட்கலன்றீங்களா? ஆமா, யாரும் கேட்கவே இல்ல. அதனால இப்ப இது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறீங்களா? இல்ல ஜி, பர்மிஷன் நாங்க கேக்கிறதுக்கு இப்ப ரெடியா இருக்கோம், ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு நமக்கு எதுவும் கிடையாது மேடம். இப்ப இன்னைக்கு நெக் ஆஃப் தி மூமெண்ட் எனக்கு பவர் கிடையாது. நானும் உங்க சர்வெண்ட் தானே, சாதாரண சர்வெண்ட் தான். நான் எப்படி பவர் இது பண்ண முடியும்? இல்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு பவர் இருக்குங்களா? இப்ப ஒரு கோவில்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவில்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு இப்போ மேரேஜ் பண்ணோட என்ன பண்ண, ஒரு 4 சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி இது பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணல. அது மாதிரி எது வந்தாலும் ஒரு இது பண்ணல, எங்க மாதிரி பர்மிஷன் வாங்கி தானே எது வந்தாலும். அதுக்காக சொல்றேன். எனக்கு ஜியோ கிடையாதானா? அது மட்டும் கன்ஃபர்ம்டு. ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். விசாரிங்க, மத்த எல்லாம் எப்படி பண்ணான்னு விசாரிங்க. இல்ல எல்லா இடத்துலயுமே தான் ஜி இது போகுது ஜி, இல்லன்னு சொல்லல. இது பெரும்பாலான, ஏன்னா நம்மளும் வேற கோவில் கிடையாது, நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது. இந்த கோவில்ல நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு, அதாவது என்ன சாங்கியம், நம்ம எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி, ஹோமம் வளர்க்கறதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம். இதுல ஒண்ணும் பெருசா நாங்க பண்ண போறல. எல்இடில கும்பாபிஷேகம் பார்க்க போறோம். பஜன்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான். எல்இடில அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம், அவ்வளவுதான். பண்ணிட்டு அப்ப நான் வீட்டுல இருக்கிறப்ப நீங்க பண்ணுங்க, நான் என்ன பண்ணுங்க. என்ன புரியல ஜி? நீங்க எனக்கு பிரச்சனை ஆகும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். இதுக்கு ஏதாவது உங்க மேல போட்ட ஆக்ஷன் எடுப்பாங்களா? இல்ல இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க, இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால?
இது நீங்க தப்பான விஷயமா இது நீங்க பண்றது? வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோ பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு. ஒரு கோவிலுக்குள்ள கோவில் விஷயத்த பாக்குறதுக்காகவோ இல்லனா கோவில் ஒரு பஜன் பாடுறதுக்கோ அலோ பண்ணினதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா? அப்படி ஏதாவது ஒரு ரீசன் போட்டு உங்களை எடுத்துருவாங்களா? அதாம்மா, எல்லா இடத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாதுமா. நம்ம எல்லா கோயிலையும் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. எந்த கோயிலையும் பண்ணாம இந்த கோயில மட்டும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லா கோயிலும் பண்ணாம நீ எப்படி பண்ணாட்டு நாளைக்கு பிரச்சனை ஆகுது. அதுதான் என்னோட கொஸ்டின். பிரச்சனை ஆகும்போது உங்களுக்கு இந்த ரீசன் போட்டு உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்றீங்களா? ஆமா, எல்லா இடத்துலயும் அதான் எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல நடவடிக்கை எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா? நீங்களும் படிச்சுட்டு நல்ல பொசிஷன்ல வந்திருக்கீங்க, படிச்சவங்க. அது மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால? எல்லா இடத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாது மேடம். இப்ப எல்லாத்தையும் மேடம் நம்ம ஒரு இடத்துல மட்டும் பண்ணனா இப்ப இல்ல எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது. ஒரு இடத்துல வந்து இப்ப விநாயகர் கோவில்ல நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோவில்ல வந்து பிளான் பண்ணிருக்கோம். கோவிலோட விஷயம் கோவிலுக்குள்ளார பண்றோம், அவ்வளவுதான். கோவில் சம்பந்தப்பட்ட பஜன் தான். அது 6-7 இடம் பிளான் பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியால பிரிச்சிருக்கோம். மொத்தமா வந்து இது பூஜை பண்ற மாதிரி ஒரு சிறப்பு அபிஷேகம் மட்டும் காலையில ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இத பண்ணலான்ட்டு. இப்போதைக்கு இல்ல பாத்துக்கலாம். என்னங்க? இப்போதைக்கு எங்க நாட்டோட அதுதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் பாத்துக்கலாம்.